நமக்கு இறை வணக்கம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். நமக்கு இந்த பேராற்றலை, இந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சப்த ரிஷிமார்களையும் யோகிகளையும் ஞானிகளையும் சித்தர்களையும் பாதம் பணிகின்றோம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எல்லா விஷயத்துக்கும் படிச்சுட்டோம். நீ எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறோம். அப்ப நமக்கு இப்ப பயன்படுத்தும் போது அதை எப்படி நம்ம பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பார்ட்ல பார்க்கணும். இது ஒரு டாபிக் இருக்கு. இன்னொரு டாபிக் என்ன இருக்குன்னா, 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த கர்மா இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்கு, ஒரு பெருசு. இப்ப பரிகாரத்தை பார்த்துட்டு இதை பார்ப்போமா, இல்ல இதை பார்த்துட்டு பரிகாரத்துக்கு போவோமா? பலன் பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு பரிகாரத்துக்கு பரிகாரம் கடைசியா வச்சு கடைசி பரிகாரம் பார்க்கலாம். எல்லாரும் சொல்றது மாதிரி பலன் பார்க்கலாம். சரி, இப்ப பலன் பார்க்கணும்னா எதை பார்க்கணும்? லக்னத்தை பார்க்கணும். லக்னத்தை பார்க்கணும். இப்போ போர்டுல ஒரு கட்டம் எழுதியிருக்கேன், ஒரு ஜாதகம். அது எந்த லக்னம், எந்த ராசியில லக்னம் விழுந்துருக்கு? மிதுன ராசியில மிதுன ராசியில விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிதுன ராசியில லக்னம் விழுந்துட்டா மிதுன ராசிக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? சுக்கிரன் கர்ம பதிவு. அப்ப சுக்கிரனுடைய கர்ம பதிவு இந்த ஜாதகத்துக்கு வந்துருமா? வரும். அப்ப சுகபோகமான வாழ்க்கைக்குள்ளவராத்தான் இருப்பாரு. ஆமாங்க. சுகபோகமான வாழ்க்கையும் சௌரியமான வாழ்க்கையும் வாழக்கூடியவராத்தான் இருப்பாரு. சுக்கிரனுடைய கர்மா அவருக்கு வந்துருச்சு. நம்பர் 1. ரெண்டாவது, இதே மாதிரி 12 பாவமும் என்னென்ன கர்மாவில் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். லக்ன சுக்கிர கர்மா வந்துருச்சு. 2ஆம் பாவத்துக்கு என்ன கர்மா இருக்கும்? புதனுடைய கர்மா இருக்கு. கர்மா இருக்கும். மூணாவது ராசிக்கு என்ன கர்மா இருக்கு? எந்த கர்மா? குருவுடைய கர்மா இருக்கு. குரு கர்மா இருக்கு. இப்படி 12 ராசிகளுக்கும் 12 விதமான ராசிகள்ல 10 ராசிகளுக்கு கர்மா இருக்கா இல்லையா? இருக்குதுங்க. இருக்கு. இது அந்த ஜாதகரை முதல்ல இயக்கிறது. இதை நம்ம சொல்லிடுறோம். இப்ப இவருக்கு சுக்கிரனுடைய கர்மா இருக்கிறதுனால சுக்கிரனுடைய காரகத்துவம்லாம் நேற்று படிச்சோம் இல்லையா? ஆமாங்க. அது பூரா இருக்கு இந்த ஜாதகருக்கு. கன்னி சாபம், குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம், வழிபாடு விட்டு போதல், இது எல்லாமே அவருக்கு. இது அவருடைய பிறப்பு ரகசியம். நம்ம பார்க்கறது என்னன்னா, இவருக்கு இந்த லக்னம்னு சொல்றமே, இந்த லக்னாதிபதியும் ஜாதகர் தான், லக்னம் விழுந்த புள்ளியும் ஜாதகர் தான். சரி, இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்னு பாருங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம். திருவாதிரைக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? அப்ப இதுலயும் சுக்கிரனுடைய கர்ம பதிவு வந்துருச்சா? அப்ப டபுள் சுக்கிரன் வந்துருச்சா? வந்துருச்சு. சரி, அடுத்து லக்னாதிபதி யாரு? புதன். அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? மேசத்துல உட்காந்துக்கிறாரு. அவர் மேசத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. மேசத்துக்கு உட்கார்ந்துட்டாருன்னா நல்லா கவனிங்க, இவர் போய் உட்கார்ந்தா பாவத்தை எடுக்கணும். அங்க போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு? சரியா தெரியலங்க, நீங்க எழுதியிருக்கிறது. பரணி உட்கார்ந்து இருக்காரு. பரணி நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு உடம்புல என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு? சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கு, சுக்கிரனுடைய கர்ம பதிவு.
புரியுதாப்பா? ஆங்க. அப்ப இந்த ஜாதகருக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு சுக்கிரனுடைய கர்ம பதிவு அதிகமாக இருப்பதனால் அந்த ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா, சந்திரனுடைய கர்ம பதிவு இருந்தா எப்படி இருப்பாங்க? நிலை இல்லாத கொடுப்பினையா இருப்பாரா? நிலையில்லாத கொடுப்பினை, ம். சமூகத்தோடு ஒத்து போகல, சமுதாயத்தை பத்தியே பேசிட்டு இருப்பார். தன்னை பத்தி பேசுவாரு, சமுதாயத்தை பத்தி பேசுவார். சமுதாயத்தை சார்ந்து வாழ்வாரு. சமுதாயத்தை சார்ந்தே பேசுவார். இப்ப இது புரியுதா? சரி, அப்ப இவருக்கு இந்த 2 கர்மா இருக்குங்கிறத நம்ம எடுத்துட்டோம். அப்ப குலதெய்வத்தினுடைய குற்றமும் இருக்குங்கிறதையும் காட்டியாச்சு. அப்படிங்கிறத நம்ம எடுத்துறோம். இந்த ஜாதகம் என்ன டேட் ஆஃப் பர்த் டைம் என்னங்க? அப்புறம் நான் சொல்றேன். இதை மட்டும் பாருங்க. ஓகே. இப்ப எப்படி எடுக்கிறோம்னு பார்க்கிறோம். இப்ப இவருக்கு சுக்கிரனுடைய கர்மப்பதிவு இருக்குங்கிறதை பார்த்துட்டோம். அதே மாதிரி யாருடைய கர்மப்பதிவு இருக்கு? சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னா 11ஆம் பாவத்தோட லக்னாதிபதி தொடர்பானால என்ன தோஷம் வந்துடும்? 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தோட செவ்வாய் வந்துருது. அங்க 11ஆம் வீட்டின் அதிபதியோடய லக்னாதிபதி சேர்ந்துட்டாரா? அப்ப அந்த 11ஆம் பாவத்துக்கு இயற்கையாவே செவ்வாய் தோஷம் இருக்கா? இருக்குதுங்க. அப்ப இவருக்கு செவ்வாய் தோஷமும் உண்டு. அப்ப 1-11 தொடர்பு வந்துருச்சு. 1-11 தொடர்பு இருக்கு. ரைட். இந்த ஸ்டெப் புரியுதா? கொஞ்சம் புரியுது. இன்னொரு முறை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. இவருக்கு எந்த கர்மா இருக்குன்னு பாக்குறோம். லக்ன புள்ளியின் மூலமாக எந்த கர்மா இருக்கு, லக்னாதிபதி போய் எந்த கர்மாவை சேர்த்து வச்சிருக்காருன்னு பார்த்தோம். சுக்கிரனுடைய கர்மாவும் சந்திரனுடைய கர்மா இருக்குன்னு பார்த்தோம். 3வது ஸ்டெப்பு சந்திரன் போய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கிறோம். அது என்ன இதுல இருக்காரு? அதே நட்சத்திரத்துல இருக்காரு. ராகுடைய கர்மாவை வாங்குறாரு. ராகுடைய கர்மாவை வாங்குறாரு. அப்ப இவருடைய பிறப்பின் நோக்கமே ராகு, சந்திரன், சுக்கிரன். இந்த கர்மா அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்கணும். இந்த 3 பாயிண்ட் புரியுதா? சரி. இப்ப ராகுடைய கர்ம பதிவு இருந்தாலே இந்த ஜாதகர் பித்திர தோஷம் இருக்குமா? அதாவது பிதர்களுடைய இதை செஞ்சிருப்பாரா, செய்ய மாட்டாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? 2 ராகு வருதுங்க. சந்திரன் போய் உட்காந்து 9ஆம் வீடு, அதுக்கு ஒரு ராகு இருக்குது. அதுவும் பித்திருக்க 9ஆம் பாவத்துக்குமே ராகுடைய கர்மா தானே இருக்கு. 2 ராகு இருக்குது. அப்ப ராகுடைய தோஷம் இந்த ஜாதகத்துக்கு வலுவா இருக்கு, வலிமையா இருக்குது. ராகு சுக்கிரன் இப்படின்னு அர்த்தம். அப்ப ராகுடைய தோஷம் இருந்தா இவருடைய வம்சாவளியில அரசு துறை, அரசு சம்பந்தப்பட்டவர் 9ஆம் பாவத்திலே ராகு இருந்தா அப்பா அரசாங்க வழியில போயிருப்பாரா? ஒன்பதாம் பாவத்துக்கு ராகு கர்மா வந்துருச்சு, போயிருக்கு. அப்பா கவர்மெண்ட் டீச்சர். பாத்தியா? அவரே அந்த சந்திரனை 9ஆம் பார்வையே 9ஆம் பாவத்தையே பார்த்துடுறாரா குரு? பாக்குறாரா இல்லையா? ஏன் முன்ன அந்த ஜாதகத்தை சொல்லிருங்க, கிரகம் எங்க இருக்குதுன்னு அது எழுதிக்கிறோம். அந்த கிரகமே தெரியல. அந்த கிரகம் தெரியலங்க ஐயா. நான் சொல்றேன், எழுதிக்கேன்.
சொல்லுங்க. 12 கட்டம் போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்க. மிதுன லக்கணம், லக்கணத்துல குரு, அதுல இருந்து 1, 2, 3, 4, 5 6ஆம் இடம். விருச்சகத்துல கேது, 7ல ஒருத்தர் இல்ல, 8ல இல்ல, 9ல சந்திரன், 10ல சனியும் சுக்கிரனும், 11ல புதன் செவ்வாய் சூரியன், 12ல் ராகு. இப்ப இதை எழுதிட்டீங்களா? எழுதிட்டேங்க. சரி. இப்ப 1வது வீட்டின் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அவர் போய் பரணியுடைய சாரத்துல இருந்துட்டார். சுக்கிரனுடைய சந்திரனுடைய வம்சாவளியோட தொடர்பாயிடுச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கோ. சரி. இவருக்கு இந்த ஜாதகருக்கு 2ஆம் பாவத்துக்கு வாங்க. 2ஆம் பாவம் யாரு? கடகம். அதனுடைய அதிபதி சந்திரன். சந்திரன். அவரை போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாரு? அவிட்டம். சந்திரன் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா சதயத்துல சதயம். சதயம் 4. அப்ப அவர் என்ன கர்மப்பதிவு வந்துருச்சு அவருக்கு? அந்த 2ஆம் பாவத்துக்கு, அவர் குடும்பத்துக்கு ராகுவோட கர்மா. ராகுடைய கர்மா வந்துருச்சு. அவர் குடும்பத்திலே ராகுடைய கர்மா வந்துருச்சு. ராகுடைய கர்மா இருந்தாலே அந்த குடும்பத்துல அரசாங்க தொடர்பு, வாகனம், போக்குவரத்து எல்லாமே வந்துருமா? வந்துரும். புரியுதா இல்லையா? 9ஆம் வீட்டுக்கும் ராகு கர்மா, 2ஆம் வீட்டுக்கு ராகு கர்மா அப்படி எடுத்துக்கணுமா? ஆமா, 2ஆம் வீட்டின் அதிபதி தானே போய் உட்கார்ந்து இருக்காரு. அதான் அந்த 9ஆம் வீட்டுக்கு ராகு கர்மா கொடுப்பாரு, 2ஆம் வீட்டுக்கும் ராகு கர்மா கொடுப்பாருன்னு எடுத்துக்கணும். அப்படி இல்ல, 2ஆம் வீட்டின் அதிபதி போய் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்தோம். இந்த 9ஆம் வீட்டுல உட்காந்து அங்க ராகு கர்மா உட்காந்துக்கிறாருன்னு பார்த்தோம். ராகு கர்மா எடுத்துக்கிறார். அப்ப 2ஆம் வீட்டுக்கு என்ன கர்மா வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம். ராகு கர்மா. அப்ப ராகுங்கிறதுனால அவர் எப்படி பேசுவாரு? அதிகமா பேசுவாரு. பில்டப்பா தானே பேசுவாரு. அதிகமா பேசுவாருங்க. அதிக பேச்சு கொன்றுவான், பேசியே கொன்றுவாரா இல்லையா? ஆமா, பேசி திருப்தி அடைய மாட்டாரு, பேசிட்டே இருப்பாரு. ராகுடைய கர்மா. சதயம், சதயம்னால என்ன அர்த்தம்? 100ன்னு அர்த்தம். 100. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லியிருப்பாரு. ஒரு கருத்தை 100 தடவை சொல்லுவாரு. சொல்றாரு. இப்ப புரியுதா? சரி. அடுத்து 3ஆம் பாவம் யாருன்னு பாருங்க. லக்னம் என்ன டிகிரி சொல்லவே இல்லையே. லக்னம் 13 டிகிரி 18 மினிட்ஸ் 15 செகண்ட். திருவாதிரை 2ஆம் பாவம். அப்ப திருவாதிரை 2. சரி. இப்ப 3ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? சூரியன். சரி. இந்த சூரியன் போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு? கிருத்திகை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. கிருத்திகைக்கு என்ன கர்மா இருக்கு? செவ்வாயுடைய கர்மா. அப்ப 3ஆம் பாவத்துக்கு யாருடைய கர்மா வந்துருச்சு? செவ்வாயுடைய. அப்ப இவருடைய சகோதரர், இளைய சகோதரர்களுக்கெல்லாம் இந்த கன்னியின் சாபம் இதெல்லாம் வந்துருமா இல்லையா? வருங்க. ராசிப்படி சுக்கிரன் கர்மா வரும், அது 3ஆம் பாவத்துக்கு வரும்னு எடுத்துக்கணும். பாவங்களை எடுத்து சொல்லி ராசிப்படிங்கிறது காலபுருஷனை பத்தி சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கிறணும். அப்புறம் பாவங்கள் எடுத்து சொல்லும் போது அதுதான் ஜாதகர். ஓகே.
இவருக்கு 3ஆம் பாவமே செவ்வாயினுடைய கர்ம பதிவு வந்துருச்சு. அப்ப இவர் மனசு கோபக்கார ஆள் தானே. இவரே தம்பியா? இவரே 3ஆம் பாவமே இவர் மனசு தானே. இவருடைய மனசே இவர் கோபக்கார ஆள் தானே. 5 தானே மனசு, 3 மனசு? 3 தான்யா மனசு, 5ங்கிறது ஆள் மனம்யா. ஓகே. 5ங்கிறது வந்து அறிவு, திறமை. அப்ப 3ஆம் பாவத்துக்கு என்ன கர்ம பதிவு வந்துருச்சு? செவ்வாய். செவ்வாயுடைய கர்ம பதிவு வந்துருச்சு. சரி, 4ஆம் பாவத்துக்கு என்ன கர்மா இருக்கணும்? புதன். புதன் போய் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? பரணி. சந்திரன் கர்மா வந்துருச்சு. சந்திரனுடைய கர்மா வந்துருச்சு. 4ஆம் பாவத்துக்கு சந்திரனுடைய கர்மா வந்துருச்சு. அப்ப 4ஆம் பாவம்னா தாயா? எஸ். தாய்க்கு சந்திரனுடைய கர்மா வந்துருச்சு. அப்ப இவங்க குடும்பத்துல யாருடைய டாமினேஷன் இருக்கும்? சந்திரனுடைய தாயாருடைய டாமினேஷன். தாயினுடைய டாமினேஷன், தாயினுடைய அடக்கம் தான் இருக்கும். 4ஆம் பாவம் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? 4ஆம் பாவத்தில் நட்சத்திரம் சொல்லலாம். 4ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்காருன்னு பாக்குறோம். அவர் புதன் சொல்றோம். புதன் மேசத்துல போய் யாருடைய நட்சத்திரத்துல? பரணியுடைய நட்சத்திரத்துல, சந்திரனுடைய கர்மா உள்ள நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றோம். அப்ப இவங்களுக்கு வந்து சந்திரன் அப்படின்னால விவசாயம், உணவு. அப்ப எப்பயுமே ஒரு விவசாய குடும்பம், உணவு இதெல்லாம் இருக்குமா இல்லையா? இருக்கும். தாயினுடைய குடும்பம் அப்படின்னு. ஆனா 4ஆம் பாவம் நிலையில்லாத பாவமா இருக்குமா இல்லையா? சந்திரனுடைய கர்மானால. புரியுதா? 2ம் 4மே நிலையில்லாம இருக்கும். 2ஆம் இடமும் சந்திரன் கர்மா. ரைட். சரி, 5ஆம் பாவத்துக்கு வாங்க. 5ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன். சரி, இந்த சுக்கிரன் போய் மீனத்துல உட்கார்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உட்காருது. அதுவும் சந்திரன் கர்மாவே. அது சந்திரனுடைய கர்மா ஆயிருது. 5ஆம் பாவம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மா ஆயிருது. 5ஆம் பாவம் ஆயிருது. சந்திரனால பெண்ணு தானே. எஸ். 5ஆம் பாவமும் சந்திரனே ஆயிருது. அதனால பெண் குழந்தைகள் தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அப்படின்னு எடுக்கணும். சந்திரனுடைய கர்மாவை வாங்கி விடுகிறது. அப்ப இவருக்கு வர்றது பூரா பாருங்க, சந்திரனுடைய கர்மா, சுக்கிரனுடைய கர்மா, ராகுடைய கர்மா வந்துட்டே இருக்கான். செவ்வாயோட கர்மா வந்து. சரி, 5ஆம் பாவத்துக்கு சந்திரனுடைய கர்மா வந்துருச்சு. சந்திரனால என்ன அர்த்தம்? நிலையில்லாது. சந்திரன்னா ஏற்கனவே சொன்னோம். சந்திரனாலே அது வந்து ஒரு மனநிலை தானே. சந்திரன்னா வரும்போது பயன்படுத்திக்கணும். காணல் நீர் மாதிரி பயன்படுத்திக்கிறணும். நிலையில்லாத கொடுப்பனை உள்ள பாவமாக மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, 5ஆம் பாவம் சந்திரனுடைய கர்மா வந்தா லவ் வரும். யாருக்கு என்ன வரும்? லவ் வரும். ஏற்கனவே சொன்னோம், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரா இல்லையா? பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. ஐயா, புதன் வந்தா அதுவும் லவ் பிளானட் தான். ரெண்டு லவ் பண்ணுவாருன்னு சொல்லாங்களா? காதல் வலை. 2 லவ் பண்ணுவாருன்னு சொல்லாங்களா? 2 லவ் பண்ணுவார்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட லவ் ஏற்படும். புதனா வந்தா வயதுக்கு மீறிய லவ், அந்த உறவு முறைகள் இருக்கும்னு அர்த்தம். சரிங்க, சரிங்க. அதாவது முறையற்ற காதல்லாம் புதன் கொடுப்பாரு. கண்மூடித்தனமான காதலை வந்து சந்திரன் கொடுக்கிறாரு. அப்ப இவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகிடுவாரா இல்லையா?
சந்திரனுடைய கர்மா. ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை சொன்னோமா இல்லையா? அப்படின்னு சரி. இப்ப 6ஆம் பாவம் யாருன்னு பாருங்க. 6ஆம் பாவம் செவ்வாய். செவ்வாய் 11ல ரோகிணி. அவரும் சந்திரனுடைய கர்மாவில தானே இருக்காரு. அவரும் பரணி வாங்கயா? அவரும் பரணியில தானே இருக்காரு பாருங்க. அப்ப அது சந்திரன். எல்லாரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய கர்மாவிலேயே இருக்கு. அப்ப ஒரு வேலை செஞ்சாலும் உருப்படியா ஒரே பல வேலைகளை செஞ்சு வந்திருப்பாரா இல்லையா? ஏன் 6ல அங்க கேதுக்குது, அதே எப்படி எடுக்குது? முதல் பாவாதிபதியை பார்த்துட்டே வாங்க. கேதுக்கு என்ன கர்மா இருக்கு? சூரியனுடைய கர்மா இருக்கு. ஆமா, அரசுத்துவ சம்பந்தமான அமைப்பை கொடுப்பாரு இல்லையா? கொடுப்பாரு. ஆனா அவர் போய் என்ன சந்திரனுடைய கர்மா பெற்றதுனால நிலையில்லாத அரசாங்கத்தை கொடுக்குறாரு. 11ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கிறதுனால கூட்டுறவு அப்படின்னு அர்த்தம். 11ஆம் பாவம் என்ன அர்த்தம்? கூட்டுறவு, சங்கம், அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பார். பங்கமாங்கய்யா. அடுத்து 7ஆம் பாவத்துக்கு வாங்க. 7ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? குரு. அவர் எந்த நட்சத்திரத்தை உட்கார்ந்துறாரு? திருவாதிரையில உட்கார்ந்துறாரு. சுக்கிரனுடைய கர்ம பதிவு வந்துடுறாரு. ஆமா, அங்கே சுக்கிரனா மாறிட்டார். அப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனுடைய கர்மாவில் இருக்காரு. இவருக்கு இங்க 7ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கும்? இங்க திருவாதிரை 2ன்னா மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 பாதம் 4ஆம் பாவம் தான். அப்ப இங்க மக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல தானே 7ஆம் பாவம் ஆரம்பிக்கும். மூலம் 4ஆம் பாவம். சரியா? மூலம் 4ஆம் பாதம். கேதுவுடைய நட்சத்திரம் 4ஆம் பாவம். அப்ப இவருக்கு அந்த மூலம்ங்கிறது யாருடைய கர்ம பதிவு? செவ்வாயினுடைய கர்ம பதிவா? செவ்வாயுடைய கர்ம பதிவு. செவ்வாயுடைய கர்ம பதிவை வாங்கிவிடும். சரியா? புரியுதா புரியலையா? புரியுதுங்க. சொல்லுங்க. ஐயா இது புரியலங்க. மனைவிக்கு அந்த 7ஆம் பாவத்தை பாக்குறோம். 7ஆம் வீட்டின் வந்து திருவாதிரையில இருக்காரு. திருவாதிரைங்கிறது என்னது? சுக்கிரனுடைய கர்மா. மனைவிக்கு சுக்கிரனுடைய கர்மா வந்துருச்சு. சுக்கிரனுடைய கர்ம நட்சத்திரம் அவங்களுக்கு வந்துரும். சுக்கிரனுடைய கர்மா உள்ள நட்சத்திரம் என்னன்னது? திருவாதிரை, சித்திரை, திருவோணம். சுக்கிரனுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து எது? மகம். சுக்கிர மகம். இந்த 4 நட்சத்திரம் தான் அந்த பெண்ணுடைய லக்ன புள்ளியாவோ நட்சத்திரமோ லக்னாதிபதியோ நின்றவர்கள் பிறப்பார்கள். மனைவியா வருவாங்க. புரியுதா? திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதி நட்சத்திரமாகவோ அல்லது சந்திரனோ அந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள். அல்லது சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். இதுலதான் பிறப்பாடு. ஐயா, இந்த பலன் வந்து நட்சத்திர பாவ ஆரம்ப முனைக்கும் பார்க்கணும், பாவாதிபதிக்கும் பார்க்கணும். பாவாதிபதிக்கும் பார்க்கணும், ஆரம்ப முனைக்கும் பார்க்கணும். 2க்கும் சேர்த்து. சரி, இப்ப பார்த்துட்டோம். அப்ப 7ஆம் பாவத்துக்கு மனைவி எப்படி அமைப்பாக? சுக்கிரனுடைய கர்மா உள்ள மனைவி அமையும். இப்ப பாருங்க, அந்த சுக்கிரனுடைய கர்மம் உள்ள மனைவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த
மனைவிக்கு 10ஆம் பாவங்கிறது இவருக்கு 4ஆம் பாவம் வருமா? எஸ். அந்த 10ஆம் பாவத்தின் அதிபதி புதன் போய் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு? பரணியிலே சந்திரன் கர்மாவிலே உட்காந்து. புதனுடைய கர்மாவில தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு நிலையான ஒரு அமைப்பை கொடுக்குமா? தொழில கொடுக்காது. அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 பேரும் ஒரே மாதிரியான அமைப்புள்ளவு தானே வருவாங்க. ஆமாங்க. அப்படின்னு இருக்கும். சரி, இப்ப 7ஆம் பாவத்தை பத்தி பாக்குறோம். எப்படிப்பட்ட மனைவி அமைவான்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அந்த மனைவியினுடைய குடும்பத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 8ஆம் பாவத்தை பார்க்கணும். மனைவியினுடைய பொருளாதாரத்தை பார்க்கணும்னா 8ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்ப 8ஆம் பாவம் யாரு? சனி. சனி. சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? உத்திரட்டாதிங்களா? ஆமா, உத்திரட்டாதி. சனி சந்திரனுடைய கர்ம பதிவுள்ள நட்சத்திரத்தில் தானே இருக்காரு. எஸ். அங்கேயும் நிலையில்லாத கொடுப்பனையாகத்தான் இருக்கிறது. அதுவும் மனைவியினுடைய குடும்பத்திலயும் வந்து எதுவும் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவா தான் வரும், அதிகமா வராது. வந்தாலும் நிலைக்காது, சொத்து வந்தாலும் நிலைக்காது இருக்கு. எஸ். இடமெல்லாம் கொடுத்தாங்க அந்த பிள்ளைக்கு பெரிய நிலங்கள்லாம் கொடுத்தான். ஒரு இடம் கொடுத்தாக பூரா வித்துட்டாரு. ஏன்னா இவருக்கு 4ஆம் இடமே சந்திர கர்ம, சொத்தே நிலை இல்லாம இருக்குது. நிலை இல்லாத போயிடுது. அழிச்சிருவாரா இல்லையா? அழிச்சிருவாரு. சரி, அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தின் அதிபதியும் யாரு? சனிதான். அவரும் சந்திரனுடைய கர்மா வாங்குறாரு இல்லையா? அதுவும் சந்திரனு. சந்திரனுடைய கர்மா வாங்கிறார். அப்பா 9ஆம் பாவங்கிறது யாரு? அப்பா. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த கிரகம் யாரு? யாரு உட்காந்துருக்கா? சந்திரன் உட்கார்ந்துறாரு. சந்திரனுக்கு என்ன கர்மா இருக்கு? ராகு. ராகு இருக்கு. சந்திரனே குருவுடைய கர்மா தானே கொடுப்பாரு. குரு கர்மா இருக்குது. அப்பாவுக்கு குருவுடைய கர்மா கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரு. அப்ப அப்பா வந்து ஆசிரியர். சரி, 10ஆம் பாவத்துக்கு போங்க. 10ஆம் பாவம் யாரு? குரு. சுக்கிரனுடைய கர்மாவில தானே உட்கார்ந்துருக்காரு. எஸ். அப்ப அவர் சுக்கிர சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாரா இல்லையா? செய்வாரு. அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்து 11ஆம் பாவம் அங்கேயே உட்கார்ந்துட்டார். அவரு என்ன நட்சத்திரத்தை உட்கார்ந்துருக்காரு? செவ்வாய். செவ்வாயும் சுக்கிரனும் சந்திரனுடைய கர்மாவிலே உட்கார்ந்துருக்காரு. அப்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே அந்த சந்திரனுடைய கர்மா பேஸ் பண்ணி மனமாக வரும். இவருக்கு எல்லாமே என்ன கர்மா அதிகமா வருது? சந்திரன் தான் வந்து. 12ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? சுக்கிரனா? எஸ். அவரும் போய் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு? அவரும் உத்திரட்டாதி, சந்திரன் கர்மா. அப்ப இவருக்கு சந்திரனுடைய கர்மாவே அதிக பேஸ் பண்ணி இருக்கு. சரி, இவருக்கு 10ஆம் பாவம்ங்கிறது அங்க சந்திரனுடைய கர்மா உள்ள சனியுடைய இதுல தானே விழுகும். 3ஆம் பாதம். சனியுடைய 3ஆம் பாதம். உத்திரட்டாதி 3 தாங்க. 3னால அதுவும் சந்திரனுடைய கர்மா தானே விழுகுது. ஆமா, அதுவும் சந்திரன் கர்மா தான். செய்யக்கூடிய ஆளுகளாத்தான் இவரு இருப்பார். சனி வந்து செவ்வாய் கர்மா வச்சுங்கிறாரு. சுக்கிரன் வந்து சந்திரன் கர்மா தான் வச்சுக்குது.
புரியுதா ஐயா? இவருக்கு புரிஞ்சா? லட்சுமண ஐயா புரியுதுங்க ஐயா. அப்ப இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டின் அதிபதி, 7வது வீட்டின் அதிபதியே வந்து லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் வீட்டுக்கு என்ன கர்மா இருக்கு? சந்திரனுடைய கர்மா உள்ளதுதான் வந்து லக்னத்திலே உட்கார்ந்துருக்கு. குருவுக்கு ஏற்கனவே என்ன கர்மா இருக்கு? ராகுடைய கர்மா. அப்ப இவருக்கு எப்படி சுத்தினாலும் என்ன கிடைக்குது? சந்திரன் பெண்கள் பெண்கள், சந்திரன் பெண்கள், கன்னியின் சாபம், பெண்ணின் சாபம் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஆமாங்க. இருக்கு. இவர் ஏன் ஒரே தொழில் பண்ண முடியலைங்கிறதுக்கு இந்த கர்மாதான் காரணம். சூரியன் தொடர்பு வருது, நீங்க அரசாங்க தொடர்பு வருது நீங்க ஜாதகருக்கு? அப்பாவுக்கு தானே வருது, இவருக்கு வரல. இவருக்கு வரல இல்லையா? கேது போய் 6ல உட்காந்துக்குது, சூரியன் தொடர்பு உட்கார்ந்ததுனால அவர் கொடுப்பாரு. ஆனா அந்த பாவத்தின் அதிபதி வந்து சூரியனுடைய கர்மா வாங்கி இருந்தாருன்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவாரா இல்லையா? அவர் சந்திரன் போயிட்டாரு. அதிபதியோ அல்லது கேதுவினுடைய அந்த சூரியனுடைய கர்மா உள்ள நட்சத்திரத்திலேயே போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் என்ன வாங்கிடுவாரு? அரசாங்க தொழில் போயிடுவார் இல்லையா? கேது என்ன நட்சத்திரங்கயா? கேது நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருந்தா சூரியன் கர்மா வந்திருக்கும் இல்லையா? கேது என்ன நட்சத்திரம் ஐயா? இதே 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் போய் அஸ்வினி நட்சத்திரத்துல உட்கார்ந்து அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும்ல? கிடைச்சிருக்கும். ஆனா அவர் பரணி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டாரா இல்லையா? அது ஒரு காணல் நீர் மாதிரி தானே. அது கிடைச்சத விட்டுருவாரா? விட்டுருவாரு. நிலையில்லாம போயிருக்கும். விட்டுருவாரு. புரியுதா? அப்படின்னு இப்ப 5ஆம் வீட்டின் அதிபதி, இப்ப 5ஆம் பாவம் இருக்கு இல்லையா? இவருக்கு 5ஆம் பாவம் யார் வர்றா? சுக்கிரன் வராது. 5ஆம் வீட்டின் அதிபதிக்கு சுக்கிரன் 5க்கு 5க்கு 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீடு. அது யாரு? தொழிலு கடகம். சந்திரன். சந்திரன் போய் எங்க வீட்டுல உட்கார்ந்துட்டாரு? சந்திரன் போய் 5ஆம் வீட்லயே உட்காந்துட்டாரு. சந்திரன் 5ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து சதய ராகுவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாரா இல்லையா? ஆமா. அப்ப அந்த பிள்ளைக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்குது பாருங்க. இவருக்கு பெத்த பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவாங்க. ஆ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணும் அந்த முதல் குழந்தை இருந்தா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு நல்லது தானே. ராகுடைய கர்மான்னா நல்லதுதான். தொழில் அந்த அவங்க வந்து அரசாங்க துறையோ அல்லது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன், போக்குவரத்து, இந்த துறையெல்லாம் அவருக்கு நல்லது கிடைக்குமா இல்லையா? போக்குவரத்து, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கும்ல. தாத்தாவுக்கும் கிடைச்சிருக்கும். தாத்தாவுடைய அந்த கர்மா வந்து இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது பாருங்க. ஐயா ரவி ஐயா, புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் நான் திருப்பி கேட்கணும் சார். கேட்டுதான். இப்ப அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த நட்சத்திர ரீதியா என்ன கர்மா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப 12 பாவம், 12 ராசியை வச்சுக்கிட்டு இவருக்கு 2ஆம் பாவமே நிலையில்லாத கொடுப்புனா வந்துருச்சு. சந்திரன்
அந்த கரெக்ட். பாவத்துக்கு என்னது புதனுடைய கர்ம பதிவு இருக்கா இல்லையா? ஆமா. ஆமா. அப்ப வாக்கு சம்பந்தமான அந்த புதன் இங்க இருந்தனால ஜோதிட சம்பந்தமானதுல அவருக்கு வருமானம் வருமா வராதா? வரும். வரும் அப்படின்னு இருக்கும். இல்லைங்க, நாம இப்ப ராசிக்குள்ள கர்மாவை நம்ம எடுத்தது எடுத்துக்கணும். இப்ப 2ஆம் அதிபதி 9ல உட்கார்ந்து இருக்காரு. ஸோ அது ராகு கர்மான்னு எடுத்திருக்கோம். இது பாவத்தை வச்சு எடுத்திருக்கோம். ம். இப்ப ராசி அதிபதி வச்சு அதுவும் எடுக்கணுமா ஐயா? ஆமா, ராசியை தான் நம்ம பார்த்துட்டோம். ஜாதகருடைய உடலுக்கு பார்த்துட்டோம், மனசுக்கு பார்த்துட்டோம். அவரு போய் ராகுடைய கர்மா வாங்கியிருக்கு இல்லையா? ஆமா. அப்ப இவருக்கு வண்டி வாகனம்லாம் வச்சிருப்பாரா இல்லையா? ஆமா, அரசாங்க தொடர்பு, வாகனம். அரசாங்க தொடர்பு எல்லாம் கிடைச்சிருக்குமா இல்லையா அவருக்கு? ஆமா, ஆனா அதிக பேச்சு. பாவத்தோட கம்யூனிகேஷன் இல்லாதனால இவர் என்ன செய்ய முடியல, ஸ்டாண்டர்டா வச்சுக்கிற முடியாது இல்லையா? ஆமா. இப்ப இது அந்த பாவாதிபதி தொடர்பு அதோட விளைவுகள். விளைவு இப்ப இவருக்கு ராசியோட விளைவுகள் என்னவா இருக்குன்றது நம்ம எழுதல ஐயா இங்க. ராசியும் பாவாதிபதியும் லக்னம் நின்ற புள்ளியும் 3மே அந்த ஜாதகருக்கு விளைவு ஏற்படுத்தும். சரி. அப்படிங்கறத எடுக்கும். சரி. இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த ஸ்டெப்பு பார்க்கிறோம். இப்ப இவருக்கு ஒரு வண்டி வாங்க போறோம்னு வச்சுக்காங்க. இவருக்கு வண்டி வாங்குறோம், நல்லா கவனிங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? லக்னாதிபதி 11ல. மேசராசியில உட்கார்ந்துருக்காரா? ஆமா. ஆமா. மேசராசி என்ன செய்யறது? இவருக்கு பயன் தராதா? ஆமா, பயன் தராது. ஆஹ் தராது. பயன் தராது ராசி. அப்ப இவர் சுயநலத்துக்காக பயன்படுத்தினாருன்னா அது சிறப்படையாதா? கரெக்ட். அப்படின்னு எடுக்கணும். சரி. 2ஆம் வீட்டின் அதிபதி கும்பத்துக்கு போயிடுச்சா? வருமானம் பயன் தராது. வருமானம் பயன் வருமானம் தராது. வருமானம் தரும் இல்லையா? ஆதாயத்தை தானே பாப்பேன். ஆதாயம் இருந்தா தானே இந்த ஆள் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் எங்க இருக்காரு? 10ல. 10ல சுக்கிரன் இருந்தா என்ன? 10ல மீனத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. ஆமாங்க. அந்த மீனத்துக்கு என்ன சொன்னோம்? தனிமை, அயன சயன யோகம், தனிமை, ஃபாரின் செட்டில்மெண்ட். அதை விட்டு என்ன சொல்றோம்னா 12ஆம் பாவங்கிறது ஒரு விரயத்தை தான் தரும். 12ஆம் பாவத்துக்குன்னு சில கான்செப்ட் சொன்னமா இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. பரதேச வாழ்க்கை பற்றற்றது, சன்னியாசி சாமியார். தெரிஞ்சுதானே தெரியணும்னு காட்டுது. பரதேச வாழ்க்கை. இவர் அலைகிறாருன்னு ஒரு மனைவியையும் கூட்டுக்கிட்டே அலையணும். ஒரே இடத்துல நிலையா இருக்க முடியாது இல்லையா? ஒரே நிறைய தொழில் செய்ய முடியாது. இக்கரைக்கு அக்கறை வச்சா அக்கறைக்கு இக்கரை வச்சன்னு ஓடிட்டே தான் இருக்கணும். இவரு தொழிலை பத்தியே பேசக்கூடாதா? தொழிலை பத்தியே பேசக்கூடாதா? எப்ப தொழிலை பத்தி எங்க தொழிலை பத்தி பேசக்கூடாதுன்னா சனி அங்க இருக்காரா? ஆமாங்க. சனி இருந்தாருன்னா இவர் தொழிலை பத்தி வெளியில நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்
நான் தொழில பெட்டிக்காரன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆஹ் சொன்னாருன்னா இவரே வெட்டு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். மாமியாரை பத்தி சொல்லக்கூடாது. கௌரவத்தை பத்தி பேசக்கூடாது இவரு. ஐயா இப்ப இவர் வந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் அதான் பண்ணுவாருன்னு சொன்னீங்க இல்லையா? சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட தொழிலை பண்ணுவாருங்கிறத விட அந்த 10ஆம் வீட்டின் அதிபதி எந்த கர்ம பதிவுனா சுக்கிரனுடைய கர்ம பதிவு தானே வச்சிருக்காரு. ஆமா. அப்ப அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் பண்ணியிருப்பார் இல்லையா? சொகுசான விஷயங்களுக்கெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். கொடுக்கல் வாங்கல், வட்டி தொழில் பண்றது, பர்னிச்சர் பண்றது, இது எல்லாம் பண்ணுவார் இல்லையா? என்ன பண்ணாருங்க அவரு? எல்லாம் பண்ணார். லாபமா நட்டமா? எல்லாமே அவருக்கு சரிவல்ல. நிலையில்லாத கொடுப்பனை வந்துருச்சு. இதுக்கு இப்ப இவருக்கு என்ன தீர்வு சொல்லணும் ஐயா? இந்த மாதிரி இருக்கிறவருக்கு என்ன தீர்வு ஆக்சுவலா இவருக்கு? என்ன கர்மா அதிகமா இருக்கோ அந்த கர்மாவை போக்குவதற்கான பரிகாரத்தை அவன் மேற்கொள்ள வேண்டும். சரி. சரியா? சரி. எல்லா கர்மாவும் கெட்டதா இல்ல நல்ல கர்மாவும் இருக்குதாங்கய்யா? எல்லாமே கெட்டது? எல்லாமே நல்லது இருக்கும், கெட்டதும் அதுக்குள்ள இருக்கும். சந்திரன் கெட்டது, வேற எது நல்லது? எது? சூரியன் நல்லது. அது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. குரு ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல அவர் தர்மத்தை கடைபிடிக்க மாட்டார் இல்லையா? போன பிறவியில இவர் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வாரு. ஆனா இவர் ஒழுக்கமா அதுக்கு பிரகாரம் நியம பிரகாரம் இருப்பாரா? குரு இருந்தா இருக்க மாட்டார். குருக்குதான் உபதேசம். அதே குரு கர்மா. குருவுடைய லக்னத்துல இருந்தா, 12ஆம் பாவத்துல ராஜு இருந்தா பத்தாது. எது பத்தாது? எவ்வளவு கடை வாங்கினாலும் பத்தாது, எவ்வளவு செலவழிச்சாலும் பத்தாது. அயன சயன போகம் எவ்வளவு இருந்தாலும், தூக்கம் எவ்வளவு வேணாலும் தூங்கிட்டே இருப்பாரா இல்லையா? தூங்குவாரு. 12ஆம் பாவம் வெளிநாட்டுக்கு சொல்லலாம் ஐயா இல்லையா? வெளிநாடு வராது ஐயா அதுல? எல்லாமே வரும். எங்க வேணாலும் இவருக்கு பத்தாது. வெளிநாட்டுக்கு பத்தாது. புரியுதா? நான் சொல்ற பாயிண்ட் பாருங்க. அது இவருக்கு என்ன ஆகாது? பத்தாது. எங்க போய் உட்காந்துருச்சு? 12ல உட்காந்துருச்சு. சரி, 6ல உட்கார்ந்து இருக்கார் கேது. தானே செய்வாரு. இல்ல எவ்வளவு செஞ்சாலே என்னதான் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, இல்ல இவர் தொழில வந்து ஏனோதானம் தானே செய்வாரு. புரியுதா? உத்தியோகமா தொழிலாங்க? உத்தியோகத்தை ஏனோதான ஒரு கடமைக்குத்தான் செஞ்சிட்டு இருப்பார் இல்லையா? நல்லாவே செஞ்சாலும் என்னத்த செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது 6ஆம் பாவங்கிறது வேலைக்காரரு. ஒரு வேலைக்காரர் வச்சிருந்தா அப்படித்தான் சொல்லுவாங்க. வேலைக்காரர் என்ன சொல்லுவாங்க? வேலைக்காரர் வந்து எவ்வளவு செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க? இவர் என்னத்தை நமக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி என்ன சம்பளம் கொடுத்துட்டாரு, எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க, என்னத்தை நான் பார்த்துக்கு இது பண்ணிட்டாரு. புரியுதாப்ப? 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் 10ஆம் பாவம் என்கிறது 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவங்கிறதுனால இவருடைய மாமியார் வழியில் அவர்களுக்கு குலதெய்வ குற்றம், குலதெய்வ சாபம் இருக்குமா இருக்காதா?
இருக்குங்கய்யா. இருக்கும். கன்னி சாபம். கன்னியின் சாபமும் குலதெய்வத்தின் குற்றமும் இருக்குமா இல்லையா? எஸ். 7க்கு 4 வருங்க ஐயா. 7க்கு போய் அந்த இடத்துல 4. உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு சூசைட் டெத் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும். லக்னத்திலே குரு இருக்கிறதுனால ஒரு குடும்பத்திலேயே குறைந்த ஆயுள்ல இறந்து போனவங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. குறைந்த ஆயுளுங்கிறது அற்பாயுளுங்கிறது புதன் சுட்டி காட்டும். அது அற்பாயுள் புதன், இது குறைந்த ஆயுள். இது ஆக்சிடென்ட் டெத்ங்கிறது குரு காட்டும். ஆக்சிடென்ட் டெத். ராகு கர்மா துர்மரணம். துர்மரணத்தை சுட்டி காட்டும். இப்ப இது மூத்த சகோதர வகையில எடுத்துக்கணுமா? குறைந்த அற்பாயுள் 11ஆம் உட்கார்ந்து இருக்கு. நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் வர்க்கத்தில் யாரெல்லாம் இவருடன் நெருங்கி பழகிறாங்களோ அங்கெல்லாம் வைக்கும்ல வேட்டு. வைக்கலாம். ஏறக்குறைய 1966 பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சனி 2வது ரவுண்டு வராரு. ஆமா, 60 வயசு நெருங்க போகுது. 60 வயசு. இப்ப அங்க சனி அங்க ஆமா இடத்துக்கே வர்றாரு இல்லையா? சனியும் வந்துட்டாங்க, குருவும் வந்துட்டாங்க. ஆமா, 2வது ரவுண்டு வராரு. குரு வந்துட்டாங்க. அப்ப சனி ஒரு சனியை 65ல பிறந்திருப்பாரு. ஆமா, 66ல பிறந்திருக்காரு. புரியுதா எப்படின்னு, எப்படி எடுக்கிறோம்னு? செவ்வாய் இருந்தா நல்லா கவனிங்க. செவ்வாய் இருந்தா லட்சியம்னு சொல்லியிருக்கேன். 11ஆம் பாவம் இருந்தா ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் தான் இந்த லட்சியமா வச்சிருப்பாரு. வருமானம் பேச்சு அப்படித்தாங்க இருக்கும். பேச்சு அப்படித்தான் இருக்கும். ஆதாயத்தோட பேசுவார். ஆதாயத்தான் பேசுவார். ஜென்ரலாவே எல்லாருமே அப்படித்தானே போய் ஐயா இருப்பாங்க. வருமானம் வெளியூர்ல வருமாங்க அவருக்கு? வருமானம் வெளியூர்ல வருமா? வரும்டா. 3ஆம் பாவம் எப்படி இருக்கு பாருங்க. 3ஆம் பாவம் யாரு? சூரியனா? 3ஆம் பாவம் தானே விளம்பரம். 3ஆம் பாவம் தானே விளம்பரம். அதே 11ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்கா. அப்ப வருமானம் வரும் இல்லையா? இல்ல, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எப்படி இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லணும் நீங்க. ஒரு ஜோதிடருங்க ஐயா இவரு. ஜோசியர் தான். ஓகே ஓகே. எப்படி பாருங்க, இப்படி பாயிண்ட்ஸை நீங்க அப்படியே அடுக்கடுக்கா சொல்லணும். இப்ப இத்தனை விஷயங்களையும் நீங்க கோர்த்து என்ன செஞ்சிடணும் ஐயா? நீங்க பாவத்தை வச்சு ஒரு பலன், ராசியை வச்சு ஒரு பலன். இல்ல, முத ராசி காலபுருஷ தத்துவத்தை வச்சு ஒரு பலன் சொல்லணும் நீங்க. சரி. அடுத்து வந்து பாவத்தை வச்சு பாவாதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு ஒரு பலன் சொல்லணும். அடுத்து கிரகம் எங்கெங்க இருக்கோ அதுக்கு ஒரு பலன் சொல்லணும். அடுத்த நட்சத்திரத்தை வச்சு எங்கெங்க நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு ஒரு பலனை சொல்லணும். புரியுதா? இது நட்சத்திரம் எழுதி போட்டு அப்படி சொல்லுங்க. அது ஒண்ணு எழுதிக்கிறேன். இல்ல, இப்ப நான் சொன்னதை நீங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல் நான் என்ன சொல்றோம், காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனாம் பாவமா விழுந்திருக்குன்னு பார்க்கணும். ஐயா முதல்ல இருந்து ஒரு ராசி காரகத்துல இருந்து
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவக காரகத்துவம் அதோடைய கர்ம பதிவுலேருந்து முத அப்படியே வந்து கொஞ்சம் வரிசையா முத வந்து கொடுத்துருங்க இது ஐயா. பார்த்த உடனே இந்த லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் நல்லா பாருங்க, லக்னாதிபதியும் லக்ன புள்ளியும் சந்திரனும் என்ன கர்மா வச்சிருக்காரு, இவர் எதுக்காக அனுபவிக்க வந்திருக்காருன்னு சொல்லிருங்க. அதான் லக்னம் வந்து லக்ன புள்ளி வந்து சுக்கரனோட கர்மா, லக்னாதிபதி சந்திரனோட கர்மா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் ராகுவோட கர்மா. இது 3 கர்மா இருக்கு அவருக்கு. 3 கர்மாவே அவர் பிறந்திருக்காரு. ஆமா, சுக்கிரன் கர்மா, சந்திரன் கர்மா, ராகு கர்மா. இந்த 3 கர்மாவே அவர்கிட்ட இருக்கு. அதுல சந்திரன் ராகு அதிகமாகுது. இவருடைய வம்சாவளியில சந்திரன் நிறைய வாங்கியிருக்காரு இல்லையா? ஆமா, சந்திரன் கர்மா அதிகமா இருக்கு ஜாதகத்துல. எல்லாமே நிலையில்லாத ஒரு கொடுப்பனையை அலைச்சல கொடுத்துட்டு இருப்பாங்க, மாறி 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 அமையக்கூடிய அமைப்பு. ஐயா இது உங்க ஜாதகமாங்கய்யா? ஏன் ஜாதகம் இல்லையா? ஐயா இது இல்ல. சரி, இப்ப ஒரு ஜாதகத்தை நம்ம போடும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் இன்னொரு ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிடும். ஏன் முதல்ல நீங்க இன்னொரு ஜாதகத்தை போடும்போது கரெக்டா அந்த கிரகத்தை லக்னத்திலிருந்து எல்லாமே கிரகம் நின்ற பாதம் அது கர்மம் முதல்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் பலன்னு சொன்னா சரியா வருங்க ஐயா. சரி, எல்லா கிரகத்துக்கும் அந்த ஜாதகத்தை வரிசையா ஒண்ணும்ல, நாளைக்கு ஒரு ஜாதகத்தை நீங்களே ஒரு ஜாதகத்தை போட்டு விட்டுருங்க. எல்லாருமே அதை சரிங்க, நம்ம குரூப்ல இருக்கிற ஜாதகமே போட சொல்லிடலாம். நாளைக்கு லட்சுமணன் ஐயா ஒரு ஜாதகத்தை போடுங்க. இல்ல, குரூப்ல இருக்கிறவங்க ஜாதகத்தையே போட சொல்லிட்டு பலன்னு சொல்லிடலாம். அப்படி இல்ல, நீங்க பொதுவா ஒரு ஜாதகத்தை போடுங்க. சொல்லிருங்க, டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லிருங்க, அதை போட்டுடலாம். ஐயா விஜய் ஜாதகம் வச்சிருக்கீங்களா? ஐயா என்கிட்ட இல்லைங்க, விஜய் ஜாதகம்லாம் இல்ல. இல்ல. யார் சினி ஆக்டர் வச்சீங்களா ஐயா? நீங்க ஆன்லைன்ல வரும்னு நினைக்கிறேன், எடுத்தா வரும்னு நினைக்கிறேன். ஐயா அதெல்லாம் ஒரிஜினல் வராதுங்க. ஒரிஜினல் வராதுங்க. போட்டோம்னா யாருக்கும் ஒரிஜினல் ஜாதகம் வராதுங்க ஐயா. ஒரிஜினல் ஜாதகம் வராது. ஆமா, எல்லாருக்குமே 4 ஜாதகம் 5 ஜாதகம் ஆன்லைன்ல வந்துகிட்டே இருக்கும். அது எந்த ஜாதகம்னு யாருக்கும் தெரியாது. ஆமாங்க. சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க அரசியல்வாதிகள்லாம் ஒரிஜினல் ஜாதகம்லாம் ஆன்லைன்ல வராதுங்க ஐயா. வராது. நாமளா ஒரு பக்கத்து தெருவோ பக்கத்து வீடு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகம் நல்லா தெரிஞ்சவங்க ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணிடலாம். தெரிஞ்ச ஒரு ஜாதகம் தான் வேணும். ஆமா, நாளைக்கு ஒரு ஜாதகம் போடுவோம், காலையிலே போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டோம்னா அது அப்பதானே தெரியும். அதாங்கய்யா, ஒரு ஜாதகத்தை போட்டு டேட்டா போட்டு டைம் போட்டு அந்த லக்னம் எந்தெந்த நட்சத்திர புள்ளியில இருக்குது எல்லாத்தையும் போட்டு அதனுடைய லக்னம் எல்லா கர்மா எப்படி வாங்கி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடலாங்க ஐயா. கரெக்டா சொல்லிடலாம். முதல்ல கர்மா எந்தெந்த கிரகம் கர்மா வாங்கியிருக்கு, லக்ன பாவகம் எந்தெந்த பாவகம் என்ன கர்மா வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க பலனை சொல்லுங்க கொஞ்சம் லிங்க் பண்ணி. சரி சரி, நாளைக்கு ஒன்று போட்டு விடுறேன் ஐயா. இதுல லக்ன புள்ளின்றது வந்து எல்லா டைம் கரெக்டா எடுக்க முடியுங்களா? ஏன்னா யாருக்குமே ப்ராப்பரான ஒரு பர்த் டைமே இருக்க மாட்டேது இல்லையா? எப்படிங்க அது ப்ரெடிக்ட் பண்றது? அதான் பெரிய கன்ஃபியூஷன். லக்ன புள்ளியை கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியுங்களா? பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த டைம் சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன பிளஸ் ஆர் மைனஸ் மாறினாவே அங்க லக்ன புள்ளி மாறிடும். இப்ப பிறந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் டயத்தை கொடுத்துடுறாங்க இல்லையா? அதாங்க சொல்றேன். இப்ப இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா அவர் டாக்டர்ஸ் வந்து 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வித்தியாசம் தான் கொடுப்பாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருந்தாலும் 30-40 வருஷம் 40-45 வருஷம் ஆகி போச்சு. ப்ராப்பரா எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு கெஸ்ஸிங்ல வந்து இந்த டைம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம எப்படி எழுதியிருக்கோம். நேரத்தை எவ்வாறு நாம் துல்லியப்படுத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
சரிங்க. அதான் இந்த கர்மா எல்லாம் இருக்குன்னா அந்த இந்த நட்சத்திரம் எந்த இதுல போய் விழுந்திருக்கோ அந்த கர்மா அவனுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் அவன் சிறந்த லக்கண புள்ளி. ஓ, அதை வச்சு நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ன்றீங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒருத்தன் வர்றோம், இவருக்கு ஆ. சுக்கிர கர்மாங்கிறது தெளிவா இருக்கு. ம் அது மிருகசீரிசத்துல இருந்தா குருவுடைய கர்மா, நல்ல மனுஷனா ம் இருந்திருப்பாரு. ம் அதே மாதிரி வந்து புனர்வூசத்துல இருந்தா சனியுடைய கர்மா. ம் சரியா? இது அவருடைய பழக்கம், அவருடைய பேச்சும் அவருடைய ஆட்டிடியூடும் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓ, இது உண்மையா. ஆமா, இப்படி நீங்க பிறந்த ஒரு குழந்தை அவங்கள பார்த்து செக் பண்ணாதான் அது கண்டுபிடிக்க முடியுமே தவிர இப்படி ஆ, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி பேஸ் பண்ணி தான். எந்த லக்ன புள்ளி அது ஒரு பாவத்துக்கு எத்தனாவது லக்ன புள்ளியா மாறுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ரொம்ப அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணி எடுக்கிறோம். அது என்னன்னா அந்த லக்ன புள்ளி கொஞ்சம் வேரியேஷன், ஒரு ரெண்டு பாதம் 3 பாதம் பிளஸ் ஆர் மைனஸ் மாறிச்சுனாவே கிரகம் மாறிடும். அவ்வளவுதான். அதுதாங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன். நீங்க அது சொல்ற அப்படி மாதிரி 2010, 15க்கு மேல 2000க்கு மேல உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்கய்யா. டாக்டர் இந்த டைம் பிறந்திருக்கான்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி இவங்க சும்மா ஜாதகம் போட்டு கணிச்சிடுறாங்க. ஆனா நம்ம வயசு 40, 45 வயசு, 50 வயசுக்குள்ளவங்களுக்கு எல்லாம் தோராயமா சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அதுதான் உண்மையா இருக்குதுங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த டிஎன்ஏ வந்து எப்படி கரெக்டா கொண்டு போய் அவங்களுக்கு பலன் சொல்றதுன்னு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குதுங்க. இல்ல அதுக்கு அப்ப நீங்க வந்து பாரம்பரிய ஜோதிடம் வந்து சரியா இருக்குங்கிறீங்களா? அந்த மாதிரி இப்ப டைமே இல்லைன்னா பாரம்பரிய ஜோதிடம் மட்டும் எப்படி ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு? இல்ல அதுதான் கேக்குறேன். இப்ப ஐயா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த லக்ன புள்ளி வந்து என்ன கர்மா இருக்கோ அது வந்து அவருடைய நடைமுறை வாழ்க்கையில இருந்தா இதுதான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்றாரு. அவ்வளவுதான். இதை வச்சுதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்றாரு. ஒருத்தருக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்களை எப்படியும் கண்டுபிடிக்கணும்னா லக்ன புள்ளியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுதானுங்க. இப்ப இவருக்கு திருவாதிரை, இங்க பாருங்க, இவருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு. தில்லுமுள்ளு திருவாதிரைன்னு அர்த்தம். ஆமா. அப்ப இந்த ஆள் தில்லுமுள்ளு பண்ணுவானா பண்ண மாட்டாரா? அது வந்து அவரா வாயை திறந்து சொல்லணும். சொன்னாதான் அது நிஜம் அந்த லக்ன புள்ளிக்கு. ஒரு நிமிஷமாவது கண்ணீர் துளி சிந்து வாழ்க்கையினுடைய தற்கொலைக்கு வரை போயிட்டு வருவதுதான் திருவாதிரை நட்சத்திரம். புரியுதுங்க. புரியுது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி நீ உன் லைஃப்ல நீ ஃபேஸ் பண்ணிருக்கியாப்பான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மத்ததையே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஜாதகர் உங்க முன்னாடி வந்து உட்காரலைன்னா நீங்க பலன் சொல்லக்கூடாது. அதான் கேக்குறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும், திருவாதிரை நட்சத்திரம் கண்ணீர் துளி, திருவாதிரை நட்சத்திரம் கண்ணீர் துளி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல இது ஒருதானுங்க எல்லாத்துக்கும் சேலஞ்சிங்கா இருக்கு. இதுலதான் நம்ம தோத்து போயிடுறோம். யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க, சும்மா ஏதோ இதுல சொல்றாங்க அப்படின்னு மாதிரி கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா பர்த் டேட்டோ இல்லைன்னா அவனுடைய பழக்க வழக்கத்தை வந்து கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதனாலதான் வந்து தப்பாகுது. இன்னொரு நம்ப விஷயம், மாட்டேன். திருவாதிரை நட்சத்திரம்னா ஆண் நாய். சரிங்க. இவருக்கு 7ஆம் பாவம் மூல நட்சத்திரம், ஆரம்ப புள்ளி மூல நட்சத்திரம் பெண் நாய். அப்ப இந்த ஆண் நாய் பெண் நாய் இதுக்கு அப்படி ஒரு இந்த ஆண் நாய் பெண் நாய் அமைகிறது இது சூப்பர் பொருத்தம் இல்லையா? ஆமா, கரெக்டுங்க. அந்த மாதிரி எங்க இருந்தாலும் தேடி போய் அந்த எங்க மனைவி இருக்குன்னு தேடி போய் பிடிச்சிருவாரா இல்லையா? ஆமா, டெஃபரெண்டா. அப்ப அமைஞ்சிருக்கும் பாருங்க, இப்படி நீங்க பிடிச்சீங்களான்னு கேட்கணும். அதான் ஏதோ ஒரு வகையில நீங்க மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவியே பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆண் நாய் தானே தேடி போயிருக்கோம். ஆமாங்க. பெண்ணாய் தேடி வந்துருச்சு, குருவே தேடி வந்துருச்சு. ஏன்னா லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா 9 புள்ளி இருக்கு. இந்த 9 புள்ளிக்குள்ள நீ லக்னம் சொல்லிட்டேன்னா அந்த 9 புள்ளிக்குள்ளதான் இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம வேரியேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். உண்மையாவே அவரு வந்து இது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அந்த லக்ன புள்ளியை வச்சு அதுக்கான பழக்க வழக்கத்தை வந்து அவர்கிட்ட சொல்லணும். உனக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இருக்காப்பா, நான் ஆமா அப்படின்னா அப்ப அது கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு அடுத்த பாவத்தை வந்து ஒன் பை ஒன்னா பலன் சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இவர் எதுக்கு வந்தாருன்னு எப்படி சொல்றதுங்க? என்ன கேள்வி வந்தாருன்னு எப்படி? இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா தசாபுத்தி தான் சொல்லும்.
என்ன இப்ப பிரிவு தசை யாருங்கிறத வந்து ஜாதகம் சொல்லும். இப்ப இவருக்கு என்ன தசை ஓடிட்டு இருக்கோம்? இவர் பிறந்தது ராகு தசை. யாருக்குங்க? எனக்கு கேக்குறீங்களா? இந்த ஜாதகருக்கு ராகு தசை ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. பிறக்கும் போது ராகு தசை. ஆ. சந்திரன் வந்து 4வது பாதத்திலே இருந்திருக்கு. கடைசி அப்புறம் தானே அதான் ஒரு இருக்கு. அதாங்கய்யா ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. 4 வருஷம் சேர்த்து வந்திருக்கான். ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. இல்லைங்கய்யா, சந்திரன் வந்து வீழ்த்தா 2 இது சதயம் 2 தான் இருக்கும். சதயம் 4ல காமிக்கிறாரு. சதயம் 4ல இருக்கு. ஓகே ஓகே. அப்படியே 4ஆ டிவைட் பண்ணா கூட 4 வருஷம் வருமா ஐயா பேலன்ஸ்? 2 வருஷம் கூட வைங்க, ஒரு 3 வருஷம் கூட வச்சுக்கோங்க. சரி, அது ஒரு 3, அப்ப அதுக்கு ராகு ஒரு 3, குரு ஒரு 16, சனி ஒரு 19, 17, கேது தசை நடந்துகிட்டு இருக்கு ஐயா இப்போ. கேது தசை நடக்குது அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி, இப்ப கேது தசை நடக்குதுன்னா கேது வந்து இப்ப கேதுங்கிறது அசுவினி தசை நடக்குது இல்லையா? அசுவினி தானே நடக்குது. ஆமா, அசுவினி தசைனாலே என்ன அர்த்தம்? சூரியனுடைய தசை நடக்குது. தசாச்சந்திரன் வந்து கேது தான் நடத்துறாரு. அப்ப தசாசந்திரன் அங்க இருக்கிறதுனால அது சூரிய கர்மா தானே இயக்குது. இப்ப அந்த வருமானம், புகழ், அந்தஸ்து அத பத்தி தானே இப்ப கேட்க வருவாரு. தசாவுக்குமே அந்த கர்ம டிஎன்ஏ எடுத்துக்கணுமா ஐயா? எடுக்கணும். சரிங்க. நீங்க திடீர்னு பேசுறனால எப்ப எதை பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்கன்னு புரிதல் இல்ல. ஒன்னும் புரியாது. கடைசியில எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து என்னென்ன விருந்து வச்சீங்கன்னு என்னென்னமோ அங்க சட்டில வச்சது கூட எனக்கு தெரியுமா? அப்புறம் எடுத்து வச்சீங்கன்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஆனா கடைசியில சொல்லுவேன் பாத்தீங்களா, ஆகா எப்பதாம்மா பாத்தீங்களா எத்தனை பொரியல், எத்தனை அவியல், கடைசியில ஒரு பாயசம் கொடுத்தாங்களே அதே கோச்சாரம். சரி, ஐயா வந்து உள்ளுக்குள்ள எல்லா கத்தியும் வச்சுங்கிறாரு பலன் சொல்றதுக்கு. எல்லா பெடிஷனும் உள்ள போட்டு வச்சுக்கின்னு பலனை நமக்கு சொல்லிங்கிறாரு. இப்ப அடுத்து பார்த்தோம்னா இந்த இதுக்கு முன்னாடி அசுவனிக்கு முன்னாடி என்ன திசை நடந்திருக்கும்? புதனுடைய திசை நடந்திருக்குமா இல்லையா? ரேவதி நடந்திருக்குமா இல்லையா? செவ்வாய் கர்மா. அந்த சேவதி வந்து ரேவதினாலே செவ்வாயுடைய கர்மா கஷ்டப்பட்டிருப்பாரா இல்லையா? சூப்பர். செவ்வாயினாலே ஏமாத்துறதுன்னு அர்த்தம், கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம், துன்பப்படுறதுன்னு அர்த்தம். அந்த புதன் எங்க? அந்த தசாநாதன் அங்க தசாநாதன் போய் எதுல? ரேவதியில தான் நடத்துறாரு. ஆமா. அது எத்தனை வருஷம்? 17 வருஷம். ஆனா அவர் எங்க உட்கார்ந்து திசையை நடத்துறாரு? எந்த இடத்துல? 10ஆம் பாவத்துல. சரியா? புதன் நிக்கிறது 11ல தானுங்க ஐயா. இல்ல 11 புதன் இவரு தசை நட்சத்திரம் எங்க இருக்கு? அந்த 10ஆம் பாவத்துக்குள்ள தானே இருக்கு. ரேவதி அங்கதானே இருக்கு. தசாநாதன் 11ல இருக்கிறாரு. தசாநாதன் 11ல இருக்கிறாரு. தசாநாதன் 10ல தானே இருக்கு. ஆமாங்க, ரேவதி 10 இருக்காரு. 10ல தான் இருக்கு. தசாச்சந்திரன் வந்து 10ல இருக்கு, தசாநாதன் வந்து 11ல இருக்குன்னு சொல்றேன். 11ல இருக்கு. அப்ப லாபத்தையும் அடைவாரு. ஆனா அது புதன் சூரியனோட வீடா இருக்கிறதுனால அது பயன் இல்லாமையும் போகும் இல்லையா? சுயநலமா அவர் பயன்படுத்த கூடாது, பயன்படுத்துவாரு. அதுக்கு முன்னாடி என்ன தசை நடந்திருக்கும்? உத்திரட்டாதி சனி நடந்திருக்கு. இவருக்கு முத ராகு தானே நடந்திருக்கும். ஆமாங்க, ராகு குரு சனி. ராகு நடந்து முத ராகு
ராகு தான் நடந்திருக்கு, ராகுடைய கர்மா தான் நடந்திருக்கு இல்லையா? ஆமா சதயம் தானே, ஆமா ஆமா சதயம். அப்ப சதயம்னாலே ராகுனாலே சொன்னபடி கேட்க மாட்டாங்க இல்லையா? சின்ன குழந்தையாத்தான் இருந்திருக்கும் இல்லையா? அதனால அது பிரச்சனை இல்லை. சதயத்துக்கு அடுத்து யார் வருவா? பூரட்டாதி. குரு குரு புரட்டாதி குரு. பூரட்டாதி யாருடைய கர்மா? அதுவும் குரு ராகு கர்மாவே. பூரட்டாதினா குரு சூரியனுடைய கர்மா இருக்கு இல்லையா? சூரிய கர்மா. சூரியனுடைய கர்மா. அது எத்தனாம் பாவத்துல இருந்து அந்த பூரட்டாதி இருக்கு? 9, 10க்குள்ள இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா அந்த குரு எங்க லக்னத்துல இருக்காரா? பூரட்டாதி. ஆமா. அப்படின்னா தசாநாதன் வந்து குரு லக்னத்துல இருந்திருக்கிறாரு. தசாச்சந்திரன் வந்து 9, 10ல இருந்து தசையை நடத்தி இருக்கிறாரு. 9, 10 நடந்திருக்கிறதுனால அவர் எல்லாம் அந்த 9ஆம் 10ஆம் பாவம்ங்கிறது தர்ம கர்மாதி யோகத்தோட நடந்திருக்கும். அப்ப அப்பாவுக்கு நல்லா இருந்திருக்கும். அப்போ அப்பாவுக்கு நல்லா இருக்கு. அப்ப சனி தசை வந்தோன்னு உத்தரட்டாதி வந்துருமா? ஆமா சந்திர கர்மா வந்த பிறகு, சந்திரனுடைய கர்மா வந்த பிறகுதான் இவருக்கு எல்லாத்துக்கும் அடி வாங்குவாரு. சனி தசையில. சனி தசையில டாப் மோஸ்ட் போய் விழுவாரு 10ஆம் பாவத்துல இருந்து. சந்திர கர்மா ஐயா, சந்திர கர்மா வந்தாவே அடி வாங்குமாங்கய்யா. நிலை இல்லாத கொடுப்பனை தானே கொடுக்கும். ஓ ரைட். அதுக்கு அந்தந்த பரிகாரத்தை அப்பப்ப செஞ்சிட்டோம்னா சிறப்பாயிடும். ஒரே 8 கூடியவர் தானுங்க ஐயா சனி தசைய. இப்ப சனியே 8, 9 கூடியவர். இவர் இப்ப என்ன சூரியனுடைய கர்மா இருக்கிறதுனால சூரியனுடைய கர்மாவை புகழ் பெறணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா சூரியனுக்குள்ள வேலையை அவர் செஞ்சாருன்னா அவர் தக்க வச்சுக்கலாம்னு அர்த்தம். சுயநலம் மட்டும் இருக்கணும், எதிர்பார்க்க கூடாது. அதனால நம்ம நாளைக்கு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். நாளைக்கு நியூ இயரா இருக்கிறதுனால எப்படி வகுப்பு இருக்காளேங்கிற கடைசி நேரத்துல போடுறேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா வகுப்பு இருக்காது, இல்லைன்னா வகுப்பு உண்டு. நாளைக்கு ஒரு ஜாதகத்தை முதலே போட்டுறேன், அது பூராத்தையும் நீங்க என்னென்ன கர்மா எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சிருங்க. நாளைக்கு 11வது நாள் அதை பத்தி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றோம். அதுக்கடுத்த நாள்ல இருந்து அதுக்கு பரிகாரம் என்ன, இப்ப இவருக்கு இந்த கர்மா வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஐயா நாளைக்கு வகுப்பு இருக்குன்ட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பிளானிங்க செய்வோம். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். நீங்க கடைசி நேரத்துல போட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஐயா. அப்ப நாளைக்கு வகுப்பு வேணாம், நாளைக்கு வகுப்பு வேண்டாம், விட்டுருங்க. ஆமா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ரெஸ்ட் இல்ல, நன்றிங்க. இல்ல எங்கேயாவது அம்மாவுக்கு ரெஸ்ட் நீங்க கடைசி நேரத்துல பதிவிடுறேன்னு நீங்க இல்லீங்களா? கடைசி நேரத்துல இல்லன்னும் போது எல்லாரும் இப்ப பிள்ளைங்க இருக்காங்க, வெளியே கூட்டு போக சொல்றாங்க, பேரம் பேத்திங்க. அப்ப அங்க போயிட்டோம்னா கஷ்டம், திடீர்னு பதிவு போட்டா. ஐயா ஆனா ஜாதகத்தை போட்டுருங்க ஐயா, நாங்க ஆய்வு பண்ணி வச்சுக்கிறோம். ஜாதகத்தை நாளைக்கு பதிவு செய்யறோம், அதை நீங்க ஆய்வு செய்றீங்க. சரி. குழுல யாராவது ஒரு கேள்வி கேட்டா கொஞ்சம் எல்லாரும் பதில் சொல்லிக்கிட்டா கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி சரி சரி, ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. எப்படி ஐயா வகுப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா எடுக்க முடிஞ்சுச்சா? இல்ல, இன்னைக்கு பந்தியில நிறைய போட்டீங்க, எதை சாப்பிடுறதுன்னு தெரியல. நிறைய போட்டுட்டீங்க, தெரியா இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் புது புது ஐட்டம் ஆகுது, ஒண்ணும் புரியல, என்ன சாப்பாடுன்னே தெரியல. அதப்பா இத திரும்பி திரும்பி கேட்டு பாருங்க. இந்த சரிங்க. சரி, 10 பத்திரமா 10ஆம் பாவத்தை. சரிங்கய்யா, எல்லாருக்கும் உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க. பிறகு ஆங்கில புத்தாண்டுல எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
வருகின்ற ஆண்டு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அவர்களுடைய பாதத்தை பணிந்து உங்களுக்கு கிடைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. ஈஸ்வரர் இல்லையா சரணம். ஐயா இருக்கீங்க, உள்ள இருக்கீங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க. எப்படி ஆரம்பத்துல புரிஞ்சது. இந்த தசாபத்தியில சொல்லும் போது கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. நான் வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கிறேன். சரி சரி சரி. இல்ல எப்படி இருந்துச்சு வகுப்பு? வகுப்பு நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் குறைய சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. குறை சொல்லணும், அப்பத்தான் நல்லா இருக்கும். அது எனக்கு புரிஞ்சுக்க வர நான் அது கேட்பேன். இல்ல எங்க புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துட்டீங்க, நிறைய வேலை பண்ண வேண்டி இருக்கு. ஓகே ஓகே. தசாநாதன்ல தசாநாதன் அந்த ராகுனா ராகு என்ன கர்மம் வாங்கிட்டாருன்னு பாத்துக்கணும், அப்படிதானங்க ஐயா? அந்த தசை எந்தெந்த கர்மாவில போகுதுன்னு பார்க்கணும். அப்ப அவங்களோட புத்தி அந்தரங்கத்தை போய் பாத்துறணும், அவங்களையும் பார்க்கணும். புத்தின்னு வச்சுக்கிருவோமே. சூரியன் அஸ்வினி இருக்குன்னா அதுல புத்தின்னு வரும்போது அஸ்வினி 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 பரணி அஸ்வினி பரணி அஸ்வினி கார்த்திகை அப்படி பிரிக்கணும். கேப்பியா ஹாப்பியா. கண்டிப்பா. நாளை விளக்கமாக சந்திப்போம், பேசுவோம். நாளை கழித்து விளக்கமாக சந்திப்போம். நன்றி. குரு வாழ்க. சரணம்.